எழில் சுடர் சீரியல்ல இன்னைக்கு என்னடா போதும் பார்க்கலாம் வாங்க. எபிசோட் ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அபி மட்டுங்க அவங்க அம்மா ஃபோட்டோ வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு அவங்களோட பிறந்தநாள். யாருமே பிறந்தநாள் வாழ்த்து சொல்லவே இல்ல. அம்மா இருந்திருந்தாங்கன்னா இது மாரி ஆயிருக்குமாங்கிற மாரி வேதனையோட இருக்காங்க. மத்த குழந்தைங்கலாம் வந்து குளிக்க மாட்டேன்னு அடம் பண்றாங்க. இன்னும் 2 குழந்தைங்க வந்து எந்திரிக்கவே இல்ல. தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஏம்மா ஒவ்வொரு குழந்தையும் வந்து ரெடி பண்ணுறதுக்குள்ள போதும் போதும்னு ஆகுதுன்னு சொல்லி ஒரு குட்டி குழந்தைய பின்னாடி வந்து வேலைக்கார அம்மா ஓடிக்கிட்டே இருக்காங்க. நான் குளிக்க வரமாட்டேன். நான் மாடிக்கு போறேன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு போறாங்க. எழில் வரது தெரிஞ்சோனே உடனே வந்து பயந்துட்டு எல்லா குழந்தைங்களும் சமத்தா வந்து ரெடி ஆகுற மாரி காட்டுறாங்க. அபி மட்டும் ஃபீல் பண்ணி ஃபோட்டோவ பார்த்து அழுதுகிட்டே இருக்காங்க. என்ன ஆச்சுங்கிற மாரி அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க. எழிலோட அம்மா. இன்னைக்கு என்ன நாள்னு தெரியுமா பாட்டி? இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். அதுக்கு கூட உங்களுக்கெல்லாம் மறந்துடுச்சுல. சாரிம்மா உன்னோட பிறந்த நாளுங்கிற விஷயத்தையே வந்து நான் மறந்துட்டேம்மா. மன்னிச்சிரும்மா அப்படின்னு சொல்லும்போது, எழில் வராங்க. டேய் ஒரு நிமிஷம் நில்றா உன்ட்ட பேசணும். என்னம்மா எப்போ பார்த்தாலும் இடிஞ்சு போன மாரி இருக்கே. இன்னைக்கு அபியோட பிறந்த நாள். இந்துமதி இருக்கிறப்ப எப்படி செலிப்ரேட் பண்ணுவோமோ, அதே மாரி தான் இப்போ நம்ம செலிப்ரேட் பண்ண போறோம். சரியா? அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. அதெல்லாம் பார்த்துக்கலாங்கிற மாரி தான் சொல்லுவாங்கன்னு அவங்க அம்மா வந்து வேதனையோட பார்க்குறாங்க. அபியும் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இருக்காங்க. சரி ராமையா இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கார் டிரைவர் வந்து கூப்பிடுறாங்க. அபிக்கு பிறந்த நாளா எல்லாரையும் கூப்பிடுங்க. எப்போதும் எப்படி வந்து செலிப்ரேட் பண்ணுவீங்களோ அது மாதிரி அம்மாவுக்கு இருந்து பலூன்லாம் கட்டி சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணிடுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கு ஆஃபீஸ்க்கு வந்து போகிறாங்க. எலியில் வந்து எல்லாரும் பார்க்குறாங்க. பரவாயில்ல அவர் இந்துமதி போனதுக்கப்புறம் இடிஞ்சு போய் உட்காந்துட்டு இருந்தாங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆப்ரேஷன் தேட்டருக்குலாம் வந்து பேஷண்ட்டாலாம் நல்லபடியாக பார்த்துக்கிறாங்கன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷமாக நினச்சிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து ஆப்ரேஷன் தேட்டரில் வந்து ஒரு கேஸ் வந்து இருக்குது. அந்த கேஸ் அட்டன் பண்ணலான்னு உள்ளே போனால் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இதே மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்க ஒய்ஃப் வந்து இருக்காங்க இந்துமதி. கடைசி குழந்தை வந்து பெற்றெடுக்கும்போது அவங்க வந்து இந்த ரியாக்ஷன் பண்ணதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. இந்துமதிக்கு முடியல. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தூக்கி போடுற மாதிரி இருக்குது. சுகர் லெவல் அதிகமாகிடுச்சு. அச்சச்சோ டாக்டர் டாக்டருங்கிற மாதிரி பதறாங்க. ஏங்க நீங்களும் பயப்படுறீங்க, என்னையும் பயப்பட வைக்கிறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க விடுங்க அப்படின்னு சொல்லி நார்மலாக வந்து இருக்க சொல்கிறாங்க. இருந்தாலும் வந்து நம்ம எழிலால் இருக்க முடியல. அதுக்கப்புறம் நல்லபடியாக குழந்தை வந்து பிறந்துடுச்சு. இதெல்லாம் நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கப்ப இங்கே கனெக்ட் பண்ணி பார்க்குறாங்க. அதே மாதிரி தான் இந்த அம்மாவுக்கும் வந்து அதே மாதிரி ரியாக்ஷன் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இதை பார்த்தோன்னே எக்யூப்மெண்ட்டை கீழே போடுறாங்க. சாரி நீங்களே பாருங்கள் எனக்கு மனசு சரியில்லைன்னு சொல்லிட்டு அந்த ரூம் விட்டு வெளியில் வந்துடுறாங்க. வேதனையோட உட்காந்துட்டு இருக்காங்க. என் ஒய்ஃப் இருந்திருந்தா எப்படியெல்லாம் இருந்திருக்கும், என் வாழ்க்கை எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். குழந்தைங்க முன்னாடி என்னால் சிரிச்ச முகமாக பேச முடியல. நான் கோவக்காரனாக இருக்கிற மாதிரி தான் என் குழந்தைங்களுக்கு தெரியுது. ஆனால் நான் என்ன பண்ணுறது, என்னால் முடியலையே இந்துமதி. இன்றைக்கி அபியோட பிறந்த நாள். அது கூட எனக்கு தெரிஞ்சிருந்தோம். என்னால் கேஷுவலாக இருக்க முடியாத அளவு ஒரு சூழ்நிலை வந்து ஆயிடுச்சு. எனக்கு குழந்தைங்கள எப்படி பார்த்துக்கணுன்னு கூட எனக்கு தெரில. நீ தான் எல்லாமே வந்து பொறுப்பாக இருந்து செய்வ. நீ என்கிட்ட இருந்த வரைக்கும் சந்தோஷம், நிம்மதி, குழந்தைங்க எல்லாம் ஹாப்பியாக இருந்தோம். நீ என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்ட. நான் எப்படி தான் வந்து தன்னந்தனியாக அந்த உலகத்தில் இருக்க போகிறேன்னு எனக்கு தெரிலங்கிற மாதிரி வேதனையோட இடிஞ்சு போய் உட்காந்துட்டு இருக்காங்க. சுடர் வந்து காட்டுறாங்க. அவங்க அப்பா வந்து பேசுகிறாங்க. சரிம்மா பண்ண தப்பெல்லாம் போதும். ஏற்கனவே உங்கள் அக்காவை வந்து பறி கொடுத்துட்டோம் அந்த மாப்பிள்ளையை நம்பி. திருப்பியெல்லாம் ஒன்றெல்லாம் பறி கொடுக்க முடியாது. நீ இங்கேருந்து ஓடிடு அப்படிங்கிறாங்க. என்னப்பா சொல்கிறீங்களே, நீங்களே என்ன ஓடி போக சொல்கிறீங்க? நல்லது நடக்கணும்னா எதுவுமே தப்பு இல்லைம்மா. தயவு செஞ்சு இங்கேருந்து சொல்லிக்காமல் கொல்லிக்காமல் போயிடு. சென்னைக்கு போயிடு. சென்னையில் வந்து என்ன பிடிக்க மாட்டாங்களா, தேட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி சுடர் வந்து கேட்குறாங்க. அவ்வளோ பெரிய ஊரில் நீ ஆஃப்டர் ஆல் ஒரு புள்ளி சைஸோட கம்மி தான். அப்படி இருக்கும்போது ஒன்றெல்லாம் கண்டுபிடிக்கலாம் வாய்ப்பே இல்லை. தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுமாங்கிற மாதிரி அன்பா பாசமாக கேட்குறாங்க. சர்டிஃபிகேட் இல்லாமல் என்னால் எப்படி ஊருக்கு போக முடியும்? இங்கே இருந்தால் உனக்கு மூளையே வேலை செய்யாது. நீ எவ்வளோ புத்திசாலித்தனமான ஸ்டூடெண்ட்டுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சர்டிஃபிகேட் காணாம போச்சுன்னு சொல்லி நீ வந்து எழுதி கொடுத்தனா சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. இன்னொன்று நீ வெளிநாட்டு கம்பெனியில் வந்து வேலை பார்க்குற இடத்துல 3 மாதம் உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணி தரப்படும். இங்கேருந்து கிளம்புறதுக்கு தாமதமாச்சுன்னா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த காரணத்தெல்லாம் சொல்லிவிட்டு இந்த 3 மாதம் பீரியடுக்குள்ளே சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு நீ மாட்டு பறந்து போயிடு. ஏன்பா நீங்களே என் கூட வரீங்களா? நீயே வந்து எங்கே போகணும் எது போகணும்னு தெரியாதப்ப நான் வந்து என்னம்மா பண்ண போகிறேன்? ஃபஸ்ட்டு நீ சேஃபாக வந்து இருந்துக்குமா. அவ்வளோ பெரிய ஊரில் உனக்குன்னு ஒரு இருப்பிடம் இல்லாமையாக போயிடும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு அவங்க அப்பா மட்டும் போகிறாங்க. லக்கேஜ்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சுடர். பர்த்டே ஃபங்க்ஷன் அப்போ வந்து அவங்க அப்பா வரவே இல்லை. அபி வந்து ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. கேக் வெட்டிடலாம் இல்லாட்டி வந்த கெஸ்ட்லாம் வந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அம்மா தான் இல்லை அப்பாவும் இல்லையா அப்படின்னு சொல்லி பர்த்டே கேக்கை வந்து தட்டி விட்டுட்டு அப்படியே மாடிக்கு கொடுக்கணும்னு ரொம்ப சோகமாக வந்து ஓடுறாங்க. அந்த இடத்துல ரொம்ப ஃபீலிங் ஆகி சாப்பிடாம அப்படியே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சாரிங்க மன்னிச்சிருங்க. இல்லை இதெல்லாம் இயல்பு தான். சரிங்கன்னு சொல்லி கிஃப்ட்டை வந்து அப்புறமேட்டு அபிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கேது நைட்டு 1 மணி கிட்ட தான் எழில் வந்து வீட்டுக்கு வராங்க. டிரைவர் வந்து பேசுகிறாங்க. என்னையா அபி அம்மா வந்து ரொம்ப நேரம் வந்து உங்களை வந்து காணும்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அதனால கேக்லாம் தட்டி விட்டுட்டாங்க. இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த ரூமுக்கு வந்து சோகமாக போகிறாங்க. சாரி அபி, ஹாப்பி பர்த்டே. நான் இப்படியெல்லாம் நடந்திருக்க கூடாது தான். எனக்கு இருக்கிற
ஆத்திரத்தையும் கோவத்தையும் எப்படி வெளிக்காட்டணும்னு தெரியாமல் நான் டிப்ரெஷனில் போயிட்டேன், மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி பர்த்டேங்கிற மாதிரி வாழ்த்தி அப்படியே குழந்தை தலையை வந்து தடவி விடுறாங்க. அப்படியே 4 குழந்தைங்களும் வந்து ரொம்ப அன்பாக பாசமாக இருக்கேன். ஆனால் அதெல்லாம் நான் உங்ககிட்ட வெளியில் காட்டிக்காத அளவுக்கு சூழ்நிலைமா, மற்றபடி ஒன்றும் இல்லைன்னு சொல்லி 4 குழந்தைங்கிட்டையும் அன்பா பாசமாக நடந்துக்கிற மாதிரி காட்டி